சிவகார்த்திகேயன் அவர் வச்சு மதராசி அப்படின்னு ஒரு படம். அந்த படத்துடைய ட்ரெய்லர் நீங்கள் வந்தது கிட்டத்தட்ட வந்து மாஸ் ஆக்ஷன் படமாக அந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து துப்பாக்கியில் வில்லனாக வருவார் இல்லையா, அவர் தான் வந்து இந்த படம் வித்யுத் ஜமால், அவர் தான் இந்த படத்துலையும் வில்லனாக வரார். அப்போ அவர் வந்து துப்பாக்கி யார் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தாண்டா அப்படின்னு சொல்கிற அந்த டயலாக் சொல்லும்போது துப்பாக்கி அப்படின்னு அந்த படத்தையே ரெஃபர் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அது மாதிரி சிவகார்த்திகேயனுடைய அமரனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் ஆஸ் அ ஆக்ஷன் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஆக்ஷன் ஹீரோனா பயங்கரமாக அந்த ஃபிசிக்கெல்லாம் டெவலப் பண்ணி அதுக்குன்னு ஒரு பில்ட் ஒன்று காமிச்சு அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக டெவலப் ஆகிறார். ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக இந்த படத்தில் ட்ரெய்லரில் பார்த்த வரைக்கும் துப்பாக்கி தான் கலாச்சாரமேன்னு தெரிஞ்சுது. இந்த துப்பாக்கி கடத்திட்டு வர்றது, அந்த கன்சைன்மெண்ட் வர்றது, அதை எப்படி தடுக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு கதையாக தான் இந்த கதையும் இருக்குது. ஸோ இந்த கதை எப்படி மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறத காத்திருந்து தான் பார்க்கணும். இதில் ஒரு ரொமான்டிக் போர்ஷன் சிவகார்த்திகனுக்கு இருக்கா, அந்த ரொமான்டிக் போர்ஷன் வந்து படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுதா, 2 ஹீரோயினா, இதெல்லாம் வந்து நமக்கு படம் பார்த்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். அதை முன்னாடியே நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இதில் வந்து ஐ திங்க் ருக்மிணி வசந்த் வந்து இந்த படத்தில் கதாநாயகியாக பண்ணியிருக்காங்க. இன்னும் சில பேர் யாராவது இருக்கலாம். யார் இந்த படத்தில் மேஜரான சிலர் கீ ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்கிறத ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய ட்ரெய்லர் மட்டும் இல்லை, இந்த படத்தில் இன்னொரு பாடலும் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. பயங்கர ஸ்டைலிஷான ஒரு பாட்டு. அனிருத் தான் அந்த பாட்டை பாடியிருக்காரு, இசையமைச்சு அவரே பாடியிருக்காரு. விக்னேஷ் சிவன் இந்த பாட்டை எழுதியிருக்காரு. ஸோ அதுதான் அந்த பாட்டுடைய ஸ்பெஷாலிட்டி.